சரியா நீ இதில் வை சரிதானே தம்பி படத்துக்கு வாங்க கொலிக்கிருக்கேன் இங்கே வாங்க மச்சான் இதை குறுக்கி வச்சிருங்க ஒரு ஆள் போய் 32 கொலிக்கே இருக்கும் கொலிக்கே இருக்கும் இங்கே வாங்க அந்த கொலிக்கே வர சார் மறாதே 32 300 கொழு அஸ்ஸலாமு அலைக்கும் ஐவான் வணக்கம் தம்பியை வந்திருக்கார் தம்பி வந்து கண்ணேரம் கூடி நிற்கார் வரக்க 12 மணி ஆனால் நான் கேட்டேன் தம்பிகிட்ட மீன் பண்ணுமென்று கேட்டேன் தம்பிகிட்ட மீன் பண்ணுமென்று கேட்டேன் தம்பி என்ன சொன்னார் தம்பி என்னத்துக்கு வந்தேன் செப்பு வண்டை வந்ததான் அப்போ செப்பு வண்டை வந்தேன்டா மீன் தானே இருக்கேன்னு கேட்டதுக்கு இல்லை இது செப்புக்குரிய மீன் வேணுமெண்டார் அப்போ தம்பி செப்பு கொடுக்கறதுக்கு தம்பிக்கு ஒரு ரோல் ஒன்று வேணுமா தம்பி தான் கேட்கணும் செப்பு ஒரு ரோல் வேணுமாம் அதுவும் ஒரு பேக்கு தானமா ஒரு ரோல் தானமா வேணுமா அது ஏன்னு கேட்டதுக்கு லவ் பண்ணுற பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுத்தா மீன் அம்மா அப்பா சமைச்சா அந்த பிள்ளைய கட்டாயம் முடிச்சு தருவாங்களாம் இந்த செப்பை கொண்டு போனா இது புதுக்கதை அறிக்கை ஒவ்வொரு நாள் 12 மணி ஒருக்கா காத்துக்கு 12 மணி ஒருக்கா காத்துக்கு இந்த பரவாயில்லை புள்ளைய மிச்ச நாள் கூட காத்துக்கிறிக்க வருமா இதை கொடுத்தா சுகர் ஆகுமா இவர கல்யாணம் பிரிஞ்சிடும் முடிச்ச ஆளுக்கு இல்லை எந்திரம் இது என்னன்னா முடிக்காத ஆளுக்கு இவர லவ் கொஞ்சம் கிளியரா கிடக்கு அஞ்ச வந்தா கிளியர் ஆகுமான்ற ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு நீங்க பிரிவாடு என்னன்னு செய்யணும் இவரை சேர்த்து வைக்கிறதுக்கு செப்பு கொண்டு போய் இவரை பிரிஞ்சு வை கிடக்கான் இவரை லவ் கொஞ்சம் தள்ளி கிடக்கு மாமாட்ட வருவேன் சென்னா நான் போனேன்டா செப்பொண்டு எடுத்து கொண்டு கொடுத்துட்டா உமா பாப்பாக்கெல்லாம் மடையை வச்சுட்டா இந்த பொடி எனக்கு அந்த பொண்ணை கொடுக்கணும் சொல்றதா நான் நினைக்கிறேன் இப்ப எல்லா இளைஞர்களும் நிறுவனத்தை நோக்கி வர போறாங்களே இளைஞரையும் என்னத்துக்கு ஆக்குறா பிள்ளைகளை நல்ல வழி கொண்டு வர உமா பாப்பா கறி வண்டி போறதாரும் போலையா இல்ல அப்ப அந்த பிள்ளைய நல்ல வழிக்கு இருக்கிறது தானே தம்பியில லவ் குழஞ்சிட்டு அமண்டோம் எல்லா இடத்தையும் போனார வைத்தியர் அங்க ஒரு வைத்தியம் செப்ப வண்டி போறதுக்கு 12 மணிக்கு வந்து தம்பி 5:30 மணி ஒரு கணிக்கார் செப்புக்கு இல்ல பிள்ளைய லவ்வும் சரியா வரணும் இந்த செப்பை கொண்டு கொடுத்தா தானே சரியா குழஞ்சி தானே அப்ப இந்த தம்பிக்கு இது உங்களுக்கு இதுல செப்பு கொண்டு போறேன் கட்டாயம் கொண்டு போகணும் தூக்கம் கூட ஆயாலாம் அவரு காலு மேல அது எல்லாரும் கொடுத்தாங்க காசு நீங்களும் வாங்கலாம் கூட மாப்பிள்ளைய கொண்டு வரோம் மாப்பிள்ளைய கூட்டி போறோம் அங்க எடுங்க இதே மாதிரி வேற ஒரு நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து உங்களோட தலைமையில கூட்டிக்கு போகணும் மட்டுமில்லை தியாகம் பண்ணி கொண்டு போறாரு மீன் விருது படுத்தாரு சும்மா அப்படி வச்சா சரி உங்களுக்கு தான் அப்படி கொஞ்சம் இல்லைங்க செப்பட்டு கிளப்பி நீங்க சும்மா சொட்டார் தப்பது லவ் சரி தம்பி லவ் சேர்ந்துட்டு சரிதானே கத்தி வச்சாச்சு லவ் சேர்ந்துட்டு நீங்க வாங்க சராஃபத் ஃபிஷிங் நிறுவனத்துக்கு மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றாங்க நிறைய வாடிக்கையாளர்கள் வருகை தந்திருக்கின்றாங்க ஒரு 30 கிலோ பெறுமதி 32,300 பெறுமதியான ஒரு கிளவள்ளு ஒன்றினை இப்போது வெட்ட போகிறாங்க அதுக்கு பங்கெடுப்பதற்காக வாடிக்கையாளர்கள் நிறைய வந்திருக்காங்க வெளியூர்களில் இருந்து வந்திருக்காங்க நிறைய இடங்களிலிருந்தும் வந்திருக்கிறாங்க இன்றைய தினம் 12ஆம் தேதி மாலை 12ஆம் தேதி மாலை மக்கள் வெள்ளம் அலையாய் திறந்து கொண்டிருக்கின்றது சராஃபத் ஃபிஷிங்கை நோக்கி இப்போது ஒரு இளைஞன் செப்பு கொண்டு போவதற்காக வந்திருக்கின்றார் அவர் உறவினர்களில் வீட்டை நாங்கள் உங்களுக்கு போது அதை நாங்கள் நேரலையாக தந்திருந்தோம் செப்பு அப்படின்னு சொன்னால் என்ன என்று நீங்கள் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் கமெண்ட்ஸ்ல எல்லாம் கேட்டிருந்தாங்க செப்பு என்று சொன்னால் உறவினர்களில் வீட்டை நீங்கள் அன்பளிப்பு கொண்டு செல்வதை மருதமுனையில் செப்பு கொண்டு போகிற அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட ஊரில் அந்த இதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது மருதமுனையில் அப்படித்தான் சொல்லுவாங்க செப்பு கொண்டு போகிறேன்னு சொல்லி அப்படி பங்காக எடுத்து போவதற்காக நிறைய வாடிக்கையாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் 35 கிலோ பெறுமதியான ஒரு கிளவல் ஒன்றினை இப்போது வெட்டி கொண்டிருக்கிறாங்க இம்ரான் அவர்கள். ஓகே நேயர்களே, இன்று மாலை வியாழக்கிழமை பாருங்க, எப்படியும் 12 மணி வரையும் உங்களுக்காக இந்த சராஃபத் ஃபிஷிங்கில் மீன் நிறைய வந்திருக்கின்றது. இன்றைக்கு போட்டுக்கு வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். ஆறுதலாக அமர்ந்து
உங்களுடைய வேலை பழுக்களை முடித்துவிட்டு மெதுவாக வந்தீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷாக மீனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, அது மட்டுமல்ல எங்களோட ஷராஃபத் ஃபிஷைக்கு பேஜை ஃபாலோ பண்ணாதாங்க உடனடியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அவ்வப்போது நாங்கள் இடுகின்ற அந்த பதிவுகள் உங்களுக்காக கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.